ஹே பிளடர்ஸ், ஃபீலிங் குட். ஸோ இன்னைக்கு நான் ஒரு அன்பாக்சிங்கோடு வந்திருக்கேன். ஸோ நான் ரொம்ப நாளாக சொன்னேன் ஒரு மெட்டல் பே, அதாவது வந்து நான் மாதம் ஒரு மெட்டல் பே அன்பாக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அன்பாக்ஸ் பண்ணலை. அதுக்கு காரணம் நிறைய காரணம் இருக்குது. ஸோ எனக்கு எக்ஸாம்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸெட்ரா. ஸோ நான் சொல்லி ஆகணும். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ என்னென்னா, ப்ரோ நல்லா எழுதுங்க, ஆல் த பெஸ்ட் ப்ரோ, பெஸ்ட்டாக பண்ணுங்கள் ப்ரோ, வீடியோ போட மறந்து தராதிங்க, பெஸ்ட்டாக பண்ணுங்கள், ஆல் த பெஸ்ட் எக்கச்சக்கம். ஸோ மை டியர் பிளடர்ஸ், டெல்ல குட்டீஸ், தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். ஸோ நிறைய பேர் பெஸ்ட்டாக பண்ணுங்கன்றீங்க. பெஸ்ட்டாகவே பண்ணுவோம். வீடியோ எடிட் பண்ண நேரம் இருக்குமா, படிக்கிற நேரம் இருக்குமான்னு தெரில. எல்லாரும் படிச்சிருவேன் நம்புகிறேன். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மெட்டல் பேப்பரை அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி நிறைய பேருக்கு வந்துட்டு அதாவது வந்து க்ளூ கொடுத்துருப்பேன். ஸோ இது ஒரு ராக், இது ஒரு டிஃபென்ஸ் டைப்பு, அண்ட் இது வந்து இதோட ஃபியூஷன் வில் வந்து ராக்கு. ஸோ அனிமேலே வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல, ஒரு கேமியோ ரோல் பண்ணுற கேரக்டர் இப்படி வந்துட்டு அப்படி பேரும். ஸோ நீங்கள் பெருசாக வந்துட்டு நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த கேரக்டர்ன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்துட்டு இருக்கிற எல்லா ராக்கையும் போட்டுட்ருக்கீங்க. ராக்லேயோ ராக் சுரோஃபா, ராக் ஆஸ்கரில் நினைக்கிறேன், ராக் அரைஸு இருக்கிற எல்லா ராக்கையும் கொடுத்து போட்டுட்ருக்கீங்க. அது நான் வந்து நான் க்ளூவை வந்துட்டு கமெண்ட் செக்ஷன்லாம் சொல்ல நினைக்கிறேன், வீடியோவில் வந்துட்டு பெருசாக சொல்ல நினைக்கிறேன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு அந்த பேவை பார்த்துருவோம். இன்ட்ரோ போட்டு உள்ளே போயிடலாம் முதல்ல. ஓகே பிளடர்ஸ், பிளேடிங்கை மறந்துடாதீங்க கைஸ். உள்ளப்படா. சரி, ஓகே, முதல்ல வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு சிம்பிளான பார்சல். இது வந்துட்டு நான் 100 வடக்கு செல்லர்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ வடக்கு செல்லர்ஸ் எக்கச்சக்கமாக இருக்காங்க. அண்ட் அதை நான் வந்து ஒரு குரூப்பில் இருந்தாங்க கண்டுபிடிச்சேன். என்னென்னா வந்துட்டு இது வந்து ஒரு குரூப்பு. என்னென்னா வந்து அந்த குரூப்பில் வந்துட்டு எக்கச்சக்க வடக்கு செல்லர்ஸ் இருக்காங்க, லாட்லாம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் பட் எனக்கு என்னென்னா வந்து அவங்க வந்துட்டு ட்ரஸ்டபுளாக இல்லையா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரில. ஸோ அது சொல்லவுமே கொஞ்சம் இதாக இருக்குது. என்னென்னா வந்து அவங்க ட்ரஸ்டபுளாக இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் பட் பார்த்தா ட்ரஸ்டபிள் மாறு தான் தெரியுது. ஏன்னா வந்து யாருமே நம்ம பிளேடிங், அதாவது வந்து பேவை பை பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து அவ்வளோ சீக்கிரம் என்னால் வந்துட்டு ட்ரஸ்ட் வைக்க முடியாது. நம்ம யூடியூபர்ஸ் அப்படின்னா ஓகே, ஐ ஹாவ் 100% ட்ரஸ்ட் ஆன் தட் யூடியூபர்ஸ். ஸோ ஆனால் பட் வாட்ஸ்அப் அப்படின்னு வரப்போ எனக்கு வந்துட்டு ஆலப்பன் மட்டும் தான் வந்துட்டு நான் ட்ரஸ்டபிள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த செல்லர். ஏன்னா வந்து பே வாங்கினா வருமோ வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே இருந்தேன். காசை வர போட்டோம், கிட்டத்தட்ட வந்துட்டு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஸ்கேம் ஐட்டம்னா எல்லாமே முடிஞ்சுது. ஸோ வீட்லேயும் சொல்ல முடியாது, ஏன்னா வந்துட்டு இது கை காசு போட்டு வாங்குறது, வீட்லேயும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட என்னென்னா வந்துட்டு டவுன்ஃபால் மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு மனசே வராது அடுத்து பே வாங்கவே. ஸோ எப்படியோ ஆனால் வந்துட்டு கடைசியில் வராதோன்னு நினச்சேன், வந்துட்டு பே. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹேஸ் அ வாட்ஸ்அப் நம்பர். ஸோ நான் முடிஞ்சால் கீழே கொடுக்குறேன். அப்படி இல்லைனா வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி நான் அட்டாச் பண்ணுறேன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணிடுவேன். மேபி நான் பேசிவிட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். நம்ம ஃபேண்டசி பிளேடர் சேனல்லேருந்து வரவங்களுக்கு ஆஃபர் கொடுக்க முடியுமான்னு கேட்டு பார்க்குறேன். அதனால தான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் அட்டாச் பண்ண முடியுமா இல்லையா நான் வந்துட்டு கேட்டு சொல்கிறேன். ஸோ பே இங்கே தான் இருக்குது. ப்ளூ கலர் என்ன கைஸ், ப்ளூ கலர் பேக்கிங்கில் இருக்குது. சரி, ஓகே, இதை நோட்டு. அண்ட் நான் வந்து இந்த வீடியோ கீழே என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்துட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நம்பர் இருக்கோ இல்லையோ இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். ஓகேவா, நிறைய பேர் வந்து ப்ரோ என்னோடய கலெக்ஷனை உங்கள்கிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. இப்போது ரீசெண்டாக கூட என்கிட்ட ஒருத்தர் வந்து ப்ரோ கலெக்ஷனை காட்டணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த மாதிரி உங்கள் கலெக்ஷனை நீங்கள் காட்டணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபாலோ கொடுத்து நீங்கள் பேசிக்கலாம். அதுக்குன்னு வந்துட்டு ப்ரோ வந்து ஃபாலோவர்ஸ் ஏற்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ இது ஃபாலோவர்ஸ்க்காக இல்லை, ஜஸ்ட் நீங்கள் என்கிட்ட பேசணும். அப்படி இல்லைனா யூ ஹாவ் டு சென்ட் யுவர் கலெக்ஷன்ஸ் டு மீ, ஜஸ்ட் லைக் தட். ஸோ நீங்கள் அப்படி சென்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, முதல்ல வந்துட்டு பேவை பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி ரொம்ப நேரம் பிளேடை போட்டிருக்கேன், எனக்கே தெரியுது. ப்ளா. சரி, ஓகே, இதான் பே பார்ட்ஸ். முதல்ல இதை அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஃபேஸ் பால் ஃபர்ஸ்ட் அண்ட் எனர்ஜி லேயர், ஸோ ஃபியூஷன் வீல், டிரைவர், இதான் அந்த 4 பார்ட்ஸ். ஸோ ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஃபேஸ் போல்ட் இதுதான், அதாவது என்ன பேன்னு சொல்லாமல் ஃபேஸ் போல்ட் எடுத்துக்காட்டினா எப்படி. ஸோ இது ராக் ஸ்கார்பியோ, இது ஒரு டிஃபென்ஸ் டைப் பே. அண்ட் இது என்னென்னா வந்து இது ராக் லியோனே தோக்கடிக்கும் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துருக்கேன்.
பார்த்துருக்கேன், வீடியோ பார்த்துருக்கேன் யூடியூப்லேயே வந்துட்டு யார் போட்டிருப்பான்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும் தேவையே கிடையாது. ஸோ தெரிஞ்சால் கீழே சொல்லுங்கள். ஸோ ராக் லியோனே தோக்கடிக்கும் ராக் சுரோஃபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் அதை வந்துட்டு நான் வீடியோவோட சென்டர்லேயோ இல்லை லாஸ்ட்லேயோ சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி ரைட்டு, இதான் வந்துட்டு ராக் ஸ்கார்பியோ அதோட வந்துட்டு ஸ்டிக்கரு. அண்ட் இந்த ஸ்டிக்கர் வந்துட்டு என்னென்னா, அந்த செல்லர் வந்துட்டு ஸ்டிக்கர் அவரே விற்கிறாரு. இது வந்து டக்கரட்டோமியோட அந்த மேலே அந்த ஒயிட் லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்கலாம் ப்ரோ ஃபேக்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ, உங்கள் பாரு ப்ரோ ஒயிட் லைன்லாம் தெரியுது அப்படின்னு. இது ஃபேக்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்துட்டு இது கீழே டக்கரட்டோமியோட ஸ்டிக்கர் இருக்குது. ஆனால் பட் அதை அழிஞ்சிட்டு, ஸோ அந்த செல்லர் வந்துட்டு என்கிட்ட ஃபோட்டோ எடுத்து அனுப்பி ப்ரோ இந்த மாதிரி அழிஞ்சிட்டு கொஞ்சம் ஸ்டிக்கர் நாங்கள் வந்து ஸ்டிக்கர் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஸோ உனக்கு வந்து ஒட்டி அனுப்புவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் ஓகே ப்ரோ, அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு 2-3 பே வாங்கினோம்னா ஸ்டிக்கர் வந்துட்டு ஃப்ரீயாக வரும்னு நினைக்கிறேன் அதோட ஸ்டிக்கரு. அப்படி இல்லைனா வந்துட்டு நம்ம ஒரு பே வாங்கினோம்னா நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸ்டிக்கரு. நானும் வந்துட்டு ஒரு 3 பே சேர்த்து போட்டிருந்தேன். பாக்ஸ்குள்ளே ஒரு பே இருக்காதுன்னு நினைக்காதீங்க கைஸ், அடுத்தடுத்து 2 பே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எனக்கு ஸ்டிக்கர் ஒட்டியே கொடுத்துட்டாங்க. அதனால தான் வந்து அவங்க ஸ்டிக்கர் பிரிண்டிங் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஒயிட் பார்ட் இருக்குது. நானும் வந்துட்டு இதாக கத்தி வச்சு வெட்டி எடுக்கலாமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் வேண்டாம், நல்லா தான் இருக்குது. ஸோ இதான் ராக்கு ஸ்கார்பியோ. ஆனால் மேலே பார்க்க ஸ்கார்பியோ மாதிரியே இல்லை கைஸ், ஏதோ மண்டையில் 3 கொம்பு இருக்க மாதிரி இருக்குது. இதை பார்த்து இது வந்துட்டு இதோட உருவத்தை ரெக்கக்னைஸ் பண்ணதுக்கே எனக்கு ஒரு 2 நிமிஷம் ஆகும் போல். ஸோ இதான் ராக் ஸ்கார்பியோட எனர்ஜி லேயரு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஸ்கார்பியோ அதாவது வந்துட்டு தேல், லிட்ரலி இது வந்துட்டு தேல் பிளேப்ளேடு, தேல் என்கிற பிளேப்ளேடு. அதாவது வந்துட்டு இந்த இடத்த அந்த தேலோட அந்த மேலே இருக்கிறதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், ஆசம்ல. ஸோ அடி பின்னாடி திருப்பினா இந்த இடத்துலடா வெள்ளை வெள்ளையாக இருக்குது. ஐ டோன்ட் நோ கைஸ், ஒழுங்காக துடைக்காமல் கொடுத்துட்டாங்க போல். அண்ட் இது ஒரு டக்கரட்டோமி பிளேப்ளேட். ஸோ விண்டேஜஸ் வந்தது. ஆனால் கோடு எங்கே இருக்க மாதிரி தெரியலையா ப்ரோ, ஸ்கேம் ஆகிட்டியா அப்படின்னீங்கன்னா கோடு இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு எனக்கு தான் தெரியல. ஆனால் கோடு இருக்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தார். ஆனால் கோடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல கேஸ். ஐ டோன்ட் நோ வேர் இட் இஸ், பட் மேபி இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ இதோட ஃபியூஷன் வீல் இதான் வந்துட்டு இதோட ஃபியூஷன் வீல். அண்ட் ஃபியூஷன் வீல் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு, பட் பரவாயில்ல, கிடச்சது நல்ல ப்ரைஸ் கிடச்சதுனால கண்டிப்பாக ஒர்த்து. ஸோ பேக் சைட் அண்ட் இங்கே கோடு இருக்குது B2 எடுத்து காட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்களா, ஸோ B2. ஸோ பிளேபிளோட விலை வேறு ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஒரே மன வருத்தமாக இருக்கு குமார, பிளேபிளோட விலை வேறு ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தா இது பொருளாதாரம் ஏறுறதுனால, அதாவது வந்துட்டு எங்கள் வார நடந்துட்டு இருக்குல்லையா, அது நீங்கள் முடிச்சுட்டு நினைக்கலாம், இன்னும் முடியலையா கைஸ், முடியலையா வந்துட்டு. அதனால் வந்து பிளேபிளோட விலைலாம் ஏறப்போதான், ஃபஸ்ட்டு பிளேபிளோட விலை ஏறப்போதான், மெட்டல் பிளேபிளோட விலை ஏறப்போதான், எல்லா பிளேபிளோட விலையை அப்படி ஒரு மடங்கு கொஞ்சம் அதிகமாக போதான். முன்னாடியே வாங்கிக்கோங்கன்னு சொல்லி நியூஸ் மாதிரி சொல்கிறாங்க கைஸ். அதாவது வந்துட்டு நம்ம வேர்ல்டு ஹாபி தான் சொல்லியிருந்தாப்புல. நான் அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருந்தப்போ ப்ரோ பிளேபிளோட விலைலாம் ஏறப்போகுது, வாங்குறதா மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்றாரு. என்னென்ன சொல்கிற, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, மனசெல்லாம் ஒரே புண்ணாக இருக்குது தம்பி. அந்த மாதிரி இருக்குது எனக்கு என்ன சொல்கிறேனே புரியல. இப்போ தான் நான் பிளேப்ளேடே கலெக்ட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேபி இப்போ என்கிட்ட ஒரு 10 பிளேப்ளேட் இருக்கும், இது அண்டர் 10, அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு 15க்குள்ளே இருக்கும். இவ்வளோ தான் வச்சுருக்கேன். அதுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளேயே வந்துட்டு விலை ஏறுனா என்னடா அர்த்தம் இது, நான் எங்கே தான் போவேன், என்னடா எங்கள் வீட்டுக்குள்ளேயே வந்து அடிக்கிறீங்க, அந்த மாதிரி இங்கே நீங்களே அடித்தா நான் எங்கடா போவேன், அந்த மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ ஓகே, ஸோ இதான் ராக்கோட ஃபியூஷன் வீலு பார்த்துக்கிங்களாப்பா, நல்லா தாக்குது. பெருசாக டேமேஜுன்னு சொல்கிற வகையில் இல்லை. ஸோ ஆனால் வந்துட்டு ரஸ்ட் ஆகி போய் இல்லை, அது வரைக்கும் நல்ல விஷயம். அண்ட் இதான் இந்த டிரைவர் தான். ஸோ டிரைவர் கண்டிஷன் இங்கே நல்லாயிருக்கும். அதாவது வந்துட்டு ஸ்பின் ட்ராக்கு மேலே இருக்கிறது வந்துட்டு ஸ்பின் வீலு, கீழே இருக்கிறது வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் டிப் தான் கொஞ்சம் கண்டிஷன் மோசமாக இருக்குது. அதனால தான் அதோட ரேட்டே கம்மி. இந்த இடத்துல தெரியுதில்ல, ஸோ லைட்டாக சின்ன சின்ன கிராக்ஸ் மாதிரி இருக்குது. ஆனால் பட் கிராக் கிடையாது, இது வந்துட்டு டேமேஜ். ஸோ விட்டு அடி இது பேவை விட்டு தேய்ன்னு தேய்ச்சி ஸ்பின் வீலே தேய்ச்சி வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. அதனால தான் அதோட ரேட்டு கொஞ்சம் கம்மி. ஸோ இப்போ இதை அட்டாச் பண்ணிடுவோம். முதல்ல வந்துட்டு எனர்ஜி லேயரு இப்படி வைக்கணும். அண்ட் அதுக்கு மேலே ஸ்பின் ட்ராக்கை இப்படி வைக்கணும். அதுக்கு மேலே ஃபேஸ் போல்ட்டே போட்டு டைட் பண்ணணும்.
முடிஞ்சிது. வடக்கு நண்பர்கிட்டருந்து வடக்கு பிளேப்ளட், வடக்கு ஸ்லாங்லே ஸ்டேடியம் இங்கே. ஸோ லைட்டாக ஒரு ஷார்ட்ஸை போட்டு நான் போய் ஸ்டேடியம் மட்டும் வரேன். ஸ்டேடியம் எடுத்தாச்சு. முதல்ல ஒரு டெஸ்ட் லான்ச்சை போட்டுருவோம். சரி, ஓகே, லான்ச் பண்ணிடலாம். தேடி சொல்லியடி. ஸோ இது ஒரு டிஃபென்ஸ் டைப் மாறல, ஒரு அட்டாக் டைப் மாதிரி சுற்றுது கொஞ்ச நேரத்துக்கு, விட்ட கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் சென்டருக்கு வந்தது. மேபி ராக்லியோன்னு இப்படி தான் சுற்றுமோ, இருந்தால் தானே தெரியும். அதான் ராக்லியோன்னு இல்லையே. ஸோ நல்லா ஸ்பின் ஆகிட்டுருக்கு, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நல்லா ஸ்பின் ஆகுது கைஸ். ஆனால் இது டைமிங் எவ்வளோ நேரம் சுற்றும் அப்படின்றது சத்தியமாக தெரில. பேட்டில் பண்ணி பார்த்துருவோமா? ஃப்ளேம் சஜிடேரியோ கூட பேட்டில் பண்ணிடுவோம். அதாவது உண்மையை சொல்ல போகணுமா, இதை நான் தனி வீடியோவாக தான் போடணும். நான் ஏன் இதில் போடுறேன் அப்படின்னா வந்து சும்மா டெஸ்ட் பேட்டில் மாதிரி பண்ணி பார்த்துட்டு தனியாக இது வந்துட்டு சும்மா டெஸ்ட் பேட்டில் தான். ஆனால் பட் தனியாக வரும்போது 5 பாயிண்ட் பேட்டிலாக மாறும் கைஸ். இட்ஸ் 5 பாயிண்ட் பேட்டில் மேன். சரி, ஓகே. ராக்லியோன் சஜிடேரியோவை டிஃபீட் பண்ணுமா? எனர்ஜி லேயரில் அடி விழுது கைஸ். ஃப்ளேம் இது நம்ம சஜிடேரியோ வந்து அடிக்கும்போது ராக்கு ஸ்கார்பியோவோட எனர்ஜி லேயர்லேயே வந்து டம்முன்னு அடி விழுகுது. ஓ கைஸ், இப்போ ஸ்பின் ட்ராக்ல அடி விடுது. இந்த ஸ்பின் ட்ராக்ல அடி விழுந்தா கண்டிப்பாக அண்ணா சரிஞ்சிட்டான். ஓ, ராக் ஸ்கார்பியோ ஸ்லோ ஆயிட்டு. சைமன் டீனிஸில் ராக் ஸ்கார்பியோ தான் ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ஒன் மோர் டைம். கபிலாசே, செத்துறாதடா. ஓ, நீ செத்துட்டேன்னா நானும் செத்துருவேடா. யூடை ஐடை. ஓ கைஸ், ஸ்பின் ட்ராக்ல வசமான அடிச்சு இது நம்ம ஃப்ளேம் லீப்ரா இல்லை சஜிடேரியோ அடிச்சது பாருங்க ஒரு ஜம்பு. பேட்டரி நின்றுக்கப்புறம் சஜிடேரியோக்கு என்னாச்சுன்னு பார்க்கணும். ஸ்கார்பியோ நிற்க போகுது. ஸோ ஸ்கார்பியோ நின்றுட்டு இதில் முதல்ல நின்று ஸ்கார்பியோ தான். ஒன்றும் அவளையே கபிலாசே விட தானே இருக்க, ஏதாவது சொல்கிறா. மான் குட்டி மாதிரி துளி குச்சிட்டு இருந்த பிள்ளைய அடிச்சு விட்டா கவிச்சிருப்பாங்க போல. ராக் ஸ்கார்பியோ போடா. ஓ, என்ன நீ பறக்கிற? ஆஹா, டிஃபென்ஸ் டைப்பும் ஸ்டாமினா டைப்பும் நடக்கிற சண்டை. ஸோ அதனால் முதல்ல ஜெயிச்சு தானா 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்காங்க. இதில் எவன் ஜெயிக்கிறானோ அதோட மேட்ச் முடிஞ்சிச்சு. எவன் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். என்னை பொறுத்தளவு மேபி ஸ்கார்பியோ கீழே அடிச்சுது, அதாவது வந்துட்டு ஸ்பின் ட்ராக்ல அடிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கார்பியோ ஜெயிச்சிரும். ஸ்பின் ட்ராக்ல அடி உழுகலைன்னா கண்டிப்பாக லீப்ரா ஜெயிச்சிரும். ஓ மை காட், ஃப்ளேம் லீப்ரா தான் ஜெயிக்குது. அதான் சஜிடேரியோ. ஒன்ஸ் மோர் கைஸ், ஒன்ஸ் மோர். ஓ அத்தே கைஸ், ஸ்டேடியம் அதிரிஃபையிங் கைஸ். ஆஹா, ராக் ஸ்கார்பியோ ஸ்லோவான மாதிரி இருக்க. மேபி ஸ்பின் ட்ராக்னால தான் வந்துட்டு ராக் ஸ்கார்பியோ ஸ்லோவான மாதிரி இருக்குன்னு நினைக்கேன். ஐ திங்க் ஸோ. கமான் ராக் ஸ்கார்பியோ, ஸ்பெஷல் மூவ் என்னன்னே தெரியாது. ராக் ஸ்கார்பியோ ஸ்பெஷல் மூவ் தெரியாத கைஸ். இதோட ஸ்பின் ட்ராக்ல இந்த ஸ்பின் ட்ராக்ல இந்த டேமேஜ் இருக்கிறனால தான் சீக்கிரமாக வந்துட்டு பைய உள்றான். ஒன்ஸ் மோர் லாஸ்ட்டு ஏன்னா கைஸ், ராக் லியோனே வந்துட்டு தோக்கடிப்பான் நம்ம பைய. ஓ, ஏன்னா பறக்குது, பறந்தே அவரும் பறக்குறோமா? ரைட்டு. ஓ, ஸ்பின் ட்ராக்லேயே அடி இலி மாதிரில உழுகுது. செத்துறாதடா, உயிரை கையில் பிடிச்சிக்கடா. ஓ, அவ்வளோதான் கைஸ், சஜிடேரியோ தள்ளாட ஆரம்பிச்சிட்டு ஸ்டெபிளைஸ் ஆகாது, அவ்வளோதான். ஏடா இவன் ஸ்பின்னும் குறைஞ்சிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஸ்பின் ட்ராக் டேமேஜாக இருக்கனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சைமன்டீனியஸ் அமையும்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், இது ஒரு சைமன்டீனியஸ். ஸோ இதோட ஸ்பின் ட்ராக் டேமேஜாக இருக்கிறதுனால தான் இது இப்படி நடக்குது. அண்ட் சஜிடேரியோ உண்மையிலே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ். ராக் ஸ்கார்பியோ பறந்ததோட சஜிடேரியோ பறந்தது தான் அதிகம் எனக்கு தெரிஞ்சு. பறக்கிறான் இங்கேருந்து இப்படி பறந்துக்கு போய் அடிச்சுட்டு திரும்பிக்கே பறக்கிறான் கிடந்து. சரி, ஓகே. இப்போது ஸ்கார்பியோட
ப்ரைஸை சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு. ஸோ ஸ்கார்பியோவை நான் எவ்வளோக்கு வாங்கினேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 500 வாங்கினேன். யா, இட்ஸ் 500 ருபீஸ். ஸோ நீங்கள் நினைக்கலாம் 500 ருபீஸ்க்கு மெட்டல் பேப்பர் கிடைக்குமான்னு. கிடைக்குது. எவ்வளோ கேலக்ஸி பெகாசிஸு, ஸ்டாம் பெகாசிஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராக் ஸ்கார்பியோ, அதுக்கப்புறம் எக்ஸட்ரான்னு ஒரு 4-5 பிளேடு மட்டும் கம்மியான விலையில் கிடைக்குது. ஆனால் என்னோட வந்துட்டு நோக்கம் எல்லாமே வந்து ஒருத்த மேலே தான். அவன் எவன்னா ஆன்டி ப்ரோட்டாகனிஸ்ட், ஃபஸ்ட்டு சீசனோட ஆன்டி ப்ரோட்டாகனிஸ்ட். யாருன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவன் மேலே தான் எனக்கு கண்ணே, என்னோட மொத்த பார்வையும் அவன் மேலே மட்டும்தான் இருக்குது. யார்கிட்ட இருந்து தூக்கலான்னு தெரியாமல் நான் சுற்றிக்கின்னு இருக்கேன். இப்போ என்னென்னா பஸ் பில்பேடை கலெக்ட் பண்ணுறோட மெட்டல் பில்பேடு கலெக்ட் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஆர்வம். ஏன்னா அவன் மேலே தான் எனக்கு கண்ணே இருக்குது. அது யார்? அது ஒரு மிஸ்டீரியஸான பர்சன். அது யார் நான் சொல்லும் போது நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த பையன் மேலே தான் என்னோட மொத்த ஃபோக்கஸையும் அந்த பையன் மேலே தான் நான் வச்சுருக்கேன். எனக்கு வந்து கம்மியான ரேட்டில் அந்த பையன் கிடைக்க மாட்டேங்கான். அதனால ஊராக தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில் மாட்டுனா கண்டிப்பாக முதல்ல நான் தான் தூக்குவேன். அதாவது வந்து வேர்ல்டு ஹாபிட்டெல்லாம் கண்டிப்பாக அந்த பையன் கிடைக்க கஷ்டம். கிடைச்சா கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கு இருக்கும். நான் வந்துட்டு 1000 ரூபாய்க்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கேன். அவன் மட்டும் என் கையில் மாட்டுனா அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் வந்துட்டு அவன் மட்டும் நிற்கவே மாட்டான். அவன் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்ப்போம். வீடியோ அடையங்கப்பா, வீடியோ லென்த்து ரொம்ப பெருசாக இழுத்துட்டு போகுது. நான் வேறு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணால் இன்னும் தூக்கிட்டு போவோம். ஸோ ஓகே. ஸோ கைஸ், வீடியோ முடிச்சுக்கிற நேரம் வந்துட்டு. ஸோ ஓகே, அடுத்து நம்ம ராக் ஸ்கார்பியோட பேட்டில் வீடியோவில் பார்ப்போம். ஸோ பாய் பிளாடர்ஸ், டாட்டா.